எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் யாரும் கல்யாணத்தை பத்தி பேசவே கூடாது. சித்தப்பா பெரியப்பா மக்கள் கட்சியில் எம்எல்ஏக்களுக்கு ஓட்டெடுப்பு நடத்தியதில் பெருவாரியான எம்எல்ஏக்கள் எக்மோருக்கு ஆதரவு தெரிவித்ததால் ஜே.கே. நகர் இடைத்தேர்தலில் எக்மோர் கட்சியின் வேட்பாளர் அறிவிப்பா பண்றீங்க. அறிவிப்பு எங்க வீட்ல இருக்கிற கோவத்துல போயிட்டு எதுவும் கட்சி ஆபீஸ்ல பிரச்சனை பண்ணிடாதீங்க. நீ சும்மா இரு. அந்த சித்தப்பா இருக்கானே மாவிளக்கு மண்டைய, அவன் மண்டையில எண்ணெய் ஊத்தி திரி போட்டு விளக்கேத்தி வச்சுட்டு வர்றேன். உங்களுக்கு என்ன பித்தாடா? 60 எம்எல்ஏக்கள் எனக்கு ஆதரவு இருக்கும் போது இந்த பண்ணாடைக்கு எப்படா சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? உனக்கு 30 எம்எல்ஏ தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா எக்மோருக்கு 40 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. உங்க ஆதரவு எம்எல்ஏக்கள் 30 பேர் குடிச்சிட்டு கும்பலம் போட்டாங்க. யாரும் ஓட்டு பதவிக்கே வரலையே. டேய் மொட்டை, கடத்துனதே நீதான்டா. அரசியல் அப்படிதான் முத்தியா. அவன் உனக்கு புத்தி இருக்கணும். ஏன் நீ தான் அங்க வந்த? வரும்போது எவனாவது கூட்டிட்டு வந்தியா? உன்னை நம்பி எவனாவது வந்தானா? டேய் மொட்டை, உட்கார்றா. பொம்பளைங்களையும் தண்ணியை நம்பினவங்க ஒன்ன நம்பலையே முத்தையா. முத்தையானே, இந்த ஒரு வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இந்த தடவை எக்மோர் நீக்கட்டும், பாத்துக்கலாம். ஏய் என்னடா பொட்டி வாங்கிட்டியா? போடா. இப்ப நான் என்னையா செய்யணும்? இங்க பார், இந்த தேர்தல்ல இந்த எக்மோருக்கு நீ வேலை செய்ய வேண்டா. என் வீட்டுல சட்டி கழுவிட்டு கார் தொடச்சிட்டு இருந்த பையன் நீ உன் வீட்டுல வந்து நான் எடுப்பு வேற செய்யணுமா? அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. நான் சொன்ன டயலாக்கே என்கிட்ட திருப்பி சொல்றியேப்பா. சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம கட்சி வேட்பாளர் நம்ம சின்னதில் தான் நிற்கிறாரு. நம்முடைய கட்சியோட வேட்பாளர் அவர் தான் முடிவாயிடுச்சு. நீ அவருக்கு வேலை செய்யற. இதுதான் கட்சியோட முடிவு. என் முடிவு சொல்றேன் கேளுங்க. நான் கட்சியை விட்டு விலகிறேன். வேலைக்கு சோத்துக்கு என்ன பண்ண போற? என் வீட்டுல திருடி தின்ன நாய் நீ. சோத்தை பத்தி நீ பேசுறியா? நான் சுயாட்சியா நிக்க போறேன். நம்ம கட்சியில சின்னத்துக்கு தான் மரியாதை. நீ கட்சியை விட்டு வெளியே போனா செல்லா காசு ஆயிடுவ. டேய், நான் செல்லா காசு ஆகிறதுக்கு 2000 ரூபாய் நோட்டா? நான் செல்லா காசா செல்ற காசாங்கிறத எலெக்ஷன் முடிவில் பாப்பண்டா. வேணா முத்தையா, நம்ம செரி பழ சின்னத்தை மீறி உன்னால ஜெயிக்க முடியாது. ஆமா, நான் ஜெயிச்சு காட்டுறேன். சித்தப்பா, அந்த ஆள் போட்ட விடுங்க. குடும்ப வாழ்க்கையில தோத்துட்டாரு, அப்புறம் அரசியல் எப்படி ஜெயிக்கிறாரு? என் குடும்ப வாழ்க்கையில நான் எப்படா தோத்தேன்? உன் 3 தங்கச்சி லவ் பண்றாங்களே, கல்யாணம் பண்ணி வச்சா நீ? டேய், என் குடும்பத்தை பத்தி பேச நீ யாரா? இங்க பாரு முத்தையா, ஒரு விதத்துல நீயும் நானும் ஒரு சம்மந்தி தான். டேய் கருமந்தி, எந்த விதத்துலடா எனக்கு நீ சம்மந்தி? உன் 3வது தங்கச்சி இருக்கால்ல, அவளை என் தம்பி தான் லவ் பண்றான். சொல்றேன் முத்தையா, ஜெயிக்கிறது இருக்கட்டும், தோத்தனா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணணும்? உன் 3 தங்கச்சி லவ் பண்றாளுங்கல்ல, அவனுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துறியா? சரி, ஓகே. நீங்க தோத்துட்டா என்ன பண்ணுவீங்க? நாங்க தோத்துட்டா நான் மொட்டை வச்சுக்கிறேன். டேய் வேணாண்டா, அந்த முடியை வச்சு தான் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிற, அதையும் கெடுத்துக்காத. சரி விடு, ஏன் சித்தப்பா அடிச்சுன்னு போறான்? உனக்கு என்ன பைத்தியமாடா? இந்த மண்டையில எங்கடா மொட்டை அடிக்கிறது? கத்தி எடுத்து கீறி மிளகா பொடி தாண்டா தடவலாம். அப்ப நாங்க தோத்தா என்ன பண்ண நீயே சொல்லு. உங்க கட்சியை கரைச்சிட்டு எல்லாரும் என் பின்னால வரணும். சம்மதமா? உங்க பேச்சு மீறி இருக்குண்ணா. சேரன் 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 முத்தையா தான் ஆம்பளை, தன்மான தமிழன். அவ்வளவு பெரிய கட்சியில தனக்கு மரியாதை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே உன் கட்சியும் வேணாம், உன் சின்னமும் வேணாம்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு தனியா நிக்கிறேன்னு சுயேட்சையா நிக்கிறார்ல, அவர் தான் ஐயா சிங்கம். சார், ஜே.கே. நகர் இடைத்தேர்தல்ல ஆளுங்கட்சி ஜெயிக்குமா எதிர்கட்சி ஜெயிக்குமா? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. எவனும் ஜெயிக்க மாட்டான். சுயேட்சையா நிக்கிற முத்தையா அண்ணன் தான் ஜெயிப்பாரு. சொல்லு பங்காளி. நான் பங்காளி, காலைல டிவி நியூஸ் பாத்தியா? பார்த்தேன் பங்காளி. அந்த எக்மோர் பயலுக்கு சீட்டை கொடுத்து என்னை நோமோர் ஆக்கிட்டானுங்க. அதான் காலையில் டென்ஷனில் பல்லு விளக்காம பட்ட சாராயம் போட்டுட்டு இருக்கேன். பேசாம புறப்பட்டு கட்சி ஆஃபீஸ்க்கு வா, அங்கே பேசிக்கலாம். கட்சி ஆஃபீஸா? யோ 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 யோ, இந்த சித்தாவும் பெத்தாவும் கட்சி ஆஃபீஸில் கண்ட இடத்துலையும் கேமரா வச்சிருக்கானுங்க. செடிக்குள்ளே வச்சிருக்கானுங்க, அவனுக்கு ஜட்டிக்குள்ளேயே கேமரா வச்சிருக்கானுங்க. நான் அங்கே வர மாட்டேன்பா, நான் நேராக வீட்டுக்கே வந்துடுறேன். பங்காளி பங்காளி, பார்த்து 2 வருஷம் ஆச்சு பங்காளி. எப்படி இருக்கு பங்காளி? ரொம்ப நல்லா இருக்கேன் பங்காளி. 2 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அந்த கட்சியில பவர் இல்லாம தான் இருந்தேன். இங்க வந்த உடனே தலைவர் என்ன பவர் மினிஸ்டரா ஆக்கிட்டார். இப்போவும் நீ ஓகேன்னு சொல்லு. தலைவர்கிட்ட சொல்லி இந்த இடைத்தேர்தலே உனக்கு சீட்டு வாங்கி தரேன். அடுத்த வருஷமே நீ மினிஸ்டர். பங்காளி என்ன பேசுற? ஜெயிச்சாதானே மினிஸ்டர். அந்த முத்தையாவை மீறி என்னால ஜெயிக்க முடியாது பங்காளி. முத்தையா அந்த கட்சியில இருக்கிற வரைக்கும் தான் செல்வாக்கு. எப்ப அங்கிருந்து வெளியில வந்தாரோ அரசியல் அனாதை ஆயிட்டாரு. அதுவும் போக இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். ஜெயிக்க வைப்போம். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லப்பா பங்காளி. இப்ப என் நிலைமை எப்படிதான் இருக்கு? ஆப்பாயில் மாதிரி வெந்து வேகாம இருக்குப்பா. முத்தையாக்கு தானே பயப்படுற? ஆமாப்பா.
இப்போதான் அவன் உனக்கு எதிரி. எனக்கு ஆரம்பத்திலேருந்தே அவன் எதிரி. அவனுக்கு கட்டம் கட்டிட்டேன். இந்த இடைத்தேர்தலில் முத்தையா உயிரோடு இருக்க மாட்டான். பங்காளி வேல்முருகா, டயரை உருட்டிடு. ஓகே. முத்தையா அண்ணனை அடிச்சது மாபெரும் தவறு. இதற்காக இன்று மாலையே எங்களுடைய கட்சி பொதுக்குழுவை கூட்டி ஒரு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்ற போறேன். யோ, உன் கட்சியில இருக்கிறதே 3 பேரு. நீ தலைவர், உன் பொண்டாட்டி பொருளாளர், உன் பொண்ணு செயலாளர். இதுல பொதுக்குழு எங்க கூட்டுறது? விளக்குமாறு எடுத்து வீட வேணா கூட்டலாம். பிரதர், புதுசா இப்பதான் கட்சி தொடங்கி இருக்கீங்க, பார்த்து பக்குவமா நிதானமா பேசுங்க. ஹலோ பிரதர், உங்க கட்சியில 3 பேரு, எங்க கட்சியில 3 கோடி பேரு. நன்னா சொல்லிங்க. இந்த விவாத மேடை மூலமா என் கட்சி சார்பா ஒரு அறிக்கை ஒன்று விடுறேன். ஒத்தோட்டு முத்தியா அண்ணனுக்கு நானும் என் கட்சிக்காரன் சேர்ந்து ஓட்டு கேட்க போலான்னு இருக்கோம். ஆஹா பிரதர், நான் மனசுல என்ன நினைச்சனோ அதை அப்படியே நீங்க சொல்லிட்டீங்களே. அப்படியா? நானும் எங்க முத்தியானனுக்காக ஆதரவு தெரிவிச்சு என் கட்சிக்காரங்களோட ஓட்டு வேட்டையாட போறோம். ஜே.கே. நகர் இடைத்தேர்தலில் எதிர்பாராத திருப்பம். சுயேட்சை வேட்பாளர் ஒத்தவோட்டு முத்தையாவிற்கு கருந்தமிழன் கோபால் ஆதரவு அளித்துள்ளார். தனியுரிமை கட்சி தலைவர் இளங்குமரன் ஒத்தவோட்டு முத்தையாவிற்கு ஆதரவு தருவதாக அறிவித்திருக்கிறார். மேலும் புதிதாக கட்சி தொடங்கியுள்ள மக்கள் வெற்றி கழகத்தின் செயலாளர் வெள்ளிவளவன் தங்கள் கட்சியின் ஆதரவை தெரிவித்திருக்கிறார். பங்காளி, சொன்ன மாதிரியே உன் தலைவர்கிட்ட சொல்லி சீட்டு வாங்கி கொடுத்துட்டேன். I am so happy. ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி ஜே.கே. நகர் இடைத்தேர்தல் நடத்துவதற்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 2ஆம் தேதி. வணக்கம். வணக்கம்மா. உங்க ஓட்டெல்லாம் எனக்கே போடுங்க. எங்க ஓட்டெல்லாம் உங்களுக்கு தானே. பப்ளிக் எல்லாரும் இங்க வாங்க. நான் இந்த தொகுதியில் தான் சுயேட்சை எம்எல்ஏவா நிக்கிறேன். உங்க எல்லாரும் ஓட்டையும் எனக்கு. எங்கள் முத்தையா அண்ணன் வாழ்க. எதுக்கு இந்த போராட்டம்? அண்ணே, விவசாயிங்க வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு விளைய வைக்கிற நெல்லு மூட்டைங்க மழையிலையும் வெயிலையும் நனைஞ்சு நாத்தா முளைக்குது. அதுக்கு பாதுகாப்புக்கு குடோன் கட்டி தாங்கன்னு தானே கேட்கிறோம். ஒயின் ஷாப்புக்கு போற சரக்குக்கு குடோன் இருக்கு, அது நனையாம இருக்கிறதுக்கு அட்டைப்பொட்டி இருக்கு, அதை பாதுகாக்கிறதுக்கு 10 போலீஸ் நிக்குது. இதையெல்லாம் செஞ்ச அரசாங்கம் உங்களுக்கு ஒரு சாதாரண குடோன் கட்டி தரமாட்டாங்களா? தரமாட்டேங்கிறாங்களே. அதை கேட்டுதான் தலைவரா இந்த மாபெரும் போராட்டமே. பாருங்கப்பா, நீங்க கவலையே படாதீங்க. அண்ணன் எம்எல்ஏ ஆன உடனே அவர் சொந்த செலவுல உங்களுக்கு குடோன் கட்டி கொடுத்துருவாரு. உன்னை கூட கூட்டிட்டு வந்ததே தப்பு. விவசாயிகளே, உங்களோட போராட்டத்துக்கு அண்ணனோட ஆதரவு எப்பவும் இருக்கு. ஜே.கே. நகர் இடைத்தேர்தலில் முதல் கட்ட வாக்கு எண்ணிக்கை. அமைச்சர் சரவண பாண்டியின் ஆதரவு பெற்ற மனுநீதி கட்சியின் வேட்பாளர் எஸ்.கே. என்கிற சாய் கிருஷ்ணன் 1100 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக 2வது இடத்தில் சித்தப்பா பெரியப்பா மக்கள் கூட்டணி கட்சியின் வேட்பாளர் எக்மோர் 800 ஓட்டுகள் வித்தியாசத்தில் இருக்கிறார்.
கிரைண்டர் சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிடும் ஒத்த ஓட்டு முத்தையா 3வது இடத்தில் பின்தங்கி இருக்கிறார். மதியம் 2 மணி நிலவரப்படி 6 வார்டுகள் எண்ணி முடித்த நிலையில் மனுநீதி கட்சியின் வேட்பாளர் SK என்கிற சாய் கிருஷ்ணன் குறைந்த ஓட்டுகள் வாங்கி பின்தங்கிய நிலையில் இருக்கிறார். சித்தப்பா பெரியப்பா மக்கள் கட்சியின் கூட்டணி வேட்பாளர் எக்மோர் 2வது இடத்திலும் சுயேட்சை வேட்பாளர் முத்தையா அதிக வாக்குகள் வாங்கி முன்னிலையிலும் இருக்கிறார். இதுவரை தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல்களில் ஆளும் கட்சியை ஜெயிக்கும் என்ற நிலையை மாற்றி சுயேட்சை வேட்பாளர் மாபெரும் வெற்றி பெற்றது தமிழக மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. சுயேட்சை வேட்பாளர் ஒத்தவோட்டு முத்தையா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட எக்மோரை விட சுமார் 73,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். முத்தையாவாகிய நான் இங்கேயாவது எங்க அப்பன் பேரையும் தாத்தன் பேரையும் சொல்லுங்கய்யா. மன்னார்குடி சுப்பையாவின் பேரன் மாணிக்கவேல் மகன் முத்தையாவாகிய நான். ஆக மன்னார்குடி சுப்பையா பேரன் மாணிக்கவேலர் மகன் முத்தையாவாகிய நான். ஏம்பா டெண்டர் கேட்கறவங்களாம் வந்தாச்சா? சித்தப்பா இந்த டெண்டர் முறையே எனக்கு பிடிக்கல. நேற்று அனௌன்ஸ் பண்ணும்போது மூடிட்டு இருந்தீங்களா? இப்போ ஏன் குழப்பறா? பெரியப்பா என்ன பேசாம இருக்கீங்க? இந்த மாதிரி அசிங்கம் எந்த கட்சியிலும் நடக்கிறது இல்ல. அதான் இந்த கட்சியில நடக்குதையா? நீ எல்லாம் மாவட்ட செயலாளரா இருந்தா அதுக்கு முன்னாடி நீ தானே இருந்த. என்ன ஆட்டின? நேத்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வாயில வாழைப்பழத்தை வச்சுட்டு இருந்தீங்களா? பெரியப்பா வெட்டி பசங்க கிட்ட என்ன பேச்சு? முதல்ல டெண்டர் கவர் பிரிங்க. ஏ முத்தையா, பணம் இருக்குன்ற திமிரல பேசுறியா? ஏய் வடச்சட்டி வடுகனாதா, வாயில பெட்ரோல் ஊத்தி கொடுத்துருவேன். உங்ககிட்ட காசு இல்ல, கட்சியில நீ சம்பாதிக்கல. அண்ணே பொதுக்கூட்டம் போற இடத்துல எல்லாம் புதுசு புதுசா பொண்டாட்டி வச்சுக்கிறான். அப்புறம் எப்படி காசு மிச்சமாகும்? அந்த காரணம் தானே இப்படி பேசுறான். ஏம்பா உங்க பொண்டாட்டி சண்டையெல்லாம் வெளியே வச்சுக்கோங்க. ஏப்பா நீ கவரை பிரிப்பா. குறுக்குப்பேட்டை குருவம்மா 50 லட்சம். நான் தான் சித்தப்பா. பட்டூர் பத்மநாபன் 1 கோடி. 1 கோடிக்கு முன்னாடி சம்பாதிக்கவே இல்லையா? சம்பாதிச்ச சித்தப்பா. சம்பாதிச்சதெல்லாம் கட்சி கமிஷன் கொடுத்தே கரைஞ்சு போச்சு. அவன் தொலையட்டும், அடுத்தத பாரு. அடுத்து பஞ்சவர்ணம் நான் தான் சித்தா. 40 லட்சம். JK என்கிற ஜெயகிருஷ்ணன் 3.25 கோடி. கண்ணை குத்திராதையா, ரொம்ப பில்டப் பண்றான். ஒத்த ஓட்டு முத்தையா 3.5 கோடி. டேய் பாத்துடா, நாக்கு உள்ள போயிட போகுது. என்ன முத்தையா உள்குத்தா? நீ வெளியே வா, வெடி குத்து குத்துறேன். யோ சித்தா பெத்தா, நீங்க செய்யறது அநியாயம் அக்கிரமம். என்னைய அக்கிரமத்தை கண்டுட்ட? முத்தையா என்ன சீனியர் இருக்கான் வயசுல, ஆனா கட்சியில் நான் சீனியர். எனக்கு தான் சீட்டு. ஜூனியர் சீனியர்லாம் இங்க பேசாத, டெண்டர் தான் இங்க பேசும். ஏகே சார், முத்தையா ஒன்றும் சாதாரண ஆள் இல்ல சார். வடசேனோட வள்ளல் சார். 30,000 ஓட்டு வாங்க நம்ம கட்சியை 3 லட்சம் ஓட்டா மாத்தனவர் சார் அவரு. அப்படி சொல்றா? அதே முத்தையா தான் போன எலெக்ஷன்ல ஒரே ஒரு ஓட்டு வாங்கி நம்ம கட்சியை கேவலப்படுத்தினாரு. அம்மா ஆண்டாளு, முத்தையா அண்ணனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ இடையில கட்சியில வந்து சேர்ந்தவ, கொஞ்சம் வாயை மூடு. வேற யாரும் அதுக்கு மேல கேட்கல இல்லப்பா. அப்புறம் என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டு 3.5 கோடி டெண்டர் கட்ட முத்தையாவை JK நகர் இடைத்தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கிறேன். முத்தையா தான் வேட்பாளர், எல்லாம் மூடிக்கிட்டு வேலையை பாருங்க. சரி, ஒருவேளை மூடிட்டு வேலை பார்த்து அண்ணனை ஜெயிக்க வைக்கிறேன்னு வச்சுங்களேன், எனக்கு என்ன செய்வீங்க? அப்படி ஒண்ணு விட்டுருவோமாயா? நீ தான் துணை MLA. துணை முதல்வருக்கே இங்க மரியாதை கிழியுது, இதுல துணை எம்எல்ஏவா? ஆமா, துணை எம்எல்ஏன்னு என்ன? விளக்கமா சொல்றேன் கேட்டுக்கையா. சொல்லுங்க. முதல் 2.5 வருஷம் முத்தையா MLA, சிறப்பு. நீ துணை MLA, மிக சிறப்பு. அடுத்த 2.5 வருஷம் நீ MLA ஆவாரு, அவர் துணை MLA இருந்துட்டு போட்டோம். முதல் 2.5 வருஷம் அண்ணன் செழிப்பா கல்லா கட்டிட்டு போயிட்டே இருப்பாரு. எனக்கு கடைசி 2 வருஷத்துல ஐஸ் மட்டும் திண்டு குச்ச கொடுப்பீங்க, நான் வாயில வச்சுக்கணுமா? நல்லா இருக்கே உங்க பொழப்பு. இந்த 2வது எம்எல்ஏ எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க? அத பத்தி நாம என்னைக்கு கவலைப்பட்டு. நீங்க என்னைக்கு கவலைப்பட்டிருக்கீங்க? நீங்க உட்கார்ந்த இடத்துல கட்சி நடத்த ஆளுங்க. எலெக்ஷன் நேரத்துல வெட்டுறதை வெட்டினா மக்கள்லாம் தானா சரியாயிடுவாங்க. இந்த கூத்தெல்லாம் எதிர்க்கட்சிக்காரன் பார்த்தானா எச்சையக்காரி மூஞ்சல துப்புவான். எதிர்கட்சிக்கார துப்பி துப்பி தான் மூஞ்சி இந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் தொடச்சி தூர போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். அவன் தான் உண்மையான அரசியல்வாதி. சபை கலைகிறது. ஹலோ சார், இங்க மினிஸ்டர் வந்த லிஃப்ட் பவர் கட் ஆகி நிக்குது சார். சார் இன்னும் எவ்வளவு நேரம் சார் வெயிட் பண்றது? ஃப்ளைட்டுக்கு வேற டைம் ஆச்சு சார். சார் हेलो मिनिस्टर பேசுறேன். क्या करते हो तुम? करंट कट कर दिया ना? हाँ, स्टूपिड डिपार्टमेंट, मेक इट फास्ट. हाँ, यार है फोन करो. हाँ முத்தையா பண்றேன் சார். ஹலோ 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 முத்தி அங்க இருக்குது. அண்ணே, சென்ட்ரல் மினிஸ்டர். ஓ ஹலோ. ஏய் முத்தியா, நான் சுபாஷ் மிஸ்ரா பேசுறேன். தமிழ்நாட்டு கூட்டிட்டு வந்து என்ன அவமானப்படுத்துதா நீங்க?
கூட்டணி விஷயமா சென்னைக்கு ஆயா. என்னது உங்க ஆயா சென்னைக்கு வந்திருக்கா? லிசன் டு மீ மேன். நான் சென்னைக்கு அலையன்ஸ் விஷயமா பேச வந்தேன். இங்கே வந்தா லிஃப்ட்ல கரண்ட் கட் பண்ணிட்டு ஃப்ளைட்டுக்கு டிலே பண்ணிட்டீங்க. நான் டெல்லிக்கு மீட்டிங் போகணும் மேன். மந்திரி சார் டென்ஷன் ஆகாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நான் இபி மினிஸ்டர் கிட்ட பேசிட்டு உங்க லைனுக்கு வர்றேன். நீ ஏதாவது மினிஸ்டருக்கு பேசி சீக்கிரம் ரெடி பண்ணு மேன். எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, இங்கே வெயிட் பண்ண முடியாது. ஜல்தி கரோ. ஹலோ, நான் முத்தையா பேசுறேன். என்ன முத்தையா சார், சொந்தமே வேணான்னு முறுக்கிட்டு போனேன். இப்போ என்ன திடீர்னு போனு? நான் சொந்தக்காரனா பேசல, அரசியல்வாதியா பேசுறேன். ஏர்போர்ட்ல கரண்ட் கட் ஆகிருச்சு, சென்ட்ரல் மினிஸ்டர் லிப்ட்ல மாட்டிட்டாரு. அதுதான் சொல்ல வந்தேன். அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? நீங்க தானே இபி மினிஸ்டர், உங்ககிட்ட தானே சொல்லணும். அதுக்காக நான் தான் போய் எல்லா இடத்துலையும் லைனை கட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேனா? நான் என்ன எலக்ட்ரிஷியனா இல்லை லைன் மேனா? முயல் ஏதாவது கடிச்சிருக்கோம், அங்க இருக்கிறவங்களை என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லுங்க. என்னது முயல் கடிச்சிருக்குமா? என்னையா இது புதுசா இருக்கு? முயல் கேரட் தானே கடிக்கும், இப்ப கரண்டையும் கடிக்க ஆரம்பிச்சிருச்சா? தமிழ்நாட்டுக்கு வந்தாலே டென்ஷன் பண்றானே. ஹே பவான். சார் முத்தையா லைன்ல இருக்கா சார்? அரே முத்தியா, சுக்ரியா, தேங்க்யூ. ப்ராப்ளம் சால்வ்டு. நான் ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? கியா ப்ராப்ளம்? மந்திரி சார், நான் இபி மினிஸ்டர் கிட்ட பேசினேன். அவன் கரண்ட் கம்பியை முயல் கடிச்சிருச்சுன்னு கதை விடுறான். கியா முயல்? ராபிட்டு ராபிட்டு கேரட் சாப்பிடுமே, உங்க ஊர்ல என்ன கரண்ட் சாப்பிடுது? அதான் சார் எனக்கும் புரியல. நீங்க மத்திய மந்திரி, அவன் கரண்ட்ல கைய வச்சா நீங்க கரன்சியில கை வைங்க. அவ விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். யார் நீங்களா? We are from income tax. அப்படின்னா வருமான வரித்துறையிலிருந்து வந்திருக்கோம். ஓஹோ, டிரான்ஸ்ஃபர் வேணுமா? ஆளுக்கு 5 லட்சம் ஐயாட்ட கொடுத்துட்டு போங்க, போட்டு விட்டுருவேன். நீங்க பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, மூடிட்டு இருக்கோம் நாம. வருமானத்துக்கு அதிகமா இவர் சொத்து சேர்த்திருக்காருன்னு ரொம்ப கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால இந்த வீட்டை சோதனை வந்துருக்கு. நான் சொத்து சேர்த்திருக்கேனா? பின்ன நானா? எவனோ பொறாமையில என் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா டைய கூட துவைக்காம மாட்டிக்கிட்டு வந்துடுறது. போயா, நானே கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளத்தை வாங்கி ஆசிரமத்துக்கும் அனாதை விடுதிக்கும் கொடுத்துட்டு ஓட்டாண்டியா நிக்கிறேன். என்கிட்ட வந்து நோண்டிக்கிட்டு நிக்கிறீங்க. உங்க ஐடி கார்டை கொஞ்சம் காட்டுங்க. அண்ணே, என் பொண்டாட்டியோட மாமா முத்தையா இருக்கார்ல, அவரோட வேலையா தான் இருக்கும். சார், எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க சார். நாங்க வீடு முழுக்க சோதனை பண்ணணும். சார், நாங்க ஆதாரம் இல்லாம வரமாட்டோம் சார். ஓகே, அப்ப சேதாரம் இல்லாம செக் பண்ணுங்க. நம்ம வக்கீல் வேணா வர சொல்லிட்டா? அதெல்லாம் வேண்டாயா, அவங்க எங்க வேணாலும் செக் பண்ணட்டும். முதல்ல இவர்கிட்ட இருக்கிற போனை ஓகே சார், போன் எடுங்க, எடுங்க, புடியா. இந்த வயசுல எனக்கு இதுக்குப்பா போன்? நீ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்கம்மா. கொடுத்துருங்கம்மா. நீங்க யார்கிட்ட வேணாலும் செக் பண்ணுங்க, எங்க வேணாலும் செக் பண்ணுங்க. ஆனா இந்த இடத்தை விட்டு நான் எழுந்திருக்க மாட்டேன். எது? என்ன ஜூம் பண்ணி பார்க்கறான்? சார், கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? நான் தான் எழுந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேனே சார். நீங்க எங்க வேணாலும் செக் பண்ணிக்கோங்க. ஹலோ, நாங்க இங்க தான் செக் பண்ணோம். எந்திரிங்க. வாயா. என்ன இவ்வளவு லென்த்தா இருக்கா? இங்கிருந்து எந்திரிக்க மாட்டேன்னு இதுக்குள்ள ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். மூணாவது தடவை வலிப்பு வந்துருச்சா? ஏற்கனவே 2 தடவை வலிப்பு வந்துருச்சு, இன்னொரு தடவை வலிப்பு வந்தா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாரு. பாவிங்க, என் புருஷன் என்ன ஏன் பண்ணீங்க? போங்க எல்லாரும். ஐயோ, என்னாச்சுங்கண்ணா? அட பாவிங்களா, என் புள்ள உசுர வாங்குறதுக்கு எமராட்டம் வந்திருக்கீங்களா? நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. தோரா, பணத்தை தூக்கலான்னு வந்தா பணத்தை தூக்க வச்சிருவானுக்கு போல் இருக்குது. சார், இப்போ என்ன சார் பண்றது? எஸ்கேப்! ஓடுங்க. தெரிச்சு ஓடி போயிட்டானுங்க. தலைவா, நான் நிஜம்னு நினைச்சு பயந்துட்டேன். நீ வேற தலைவன் மட்டும் அரசியலுக்கு போகாம நடிக்க வந்து ஆஸ்கார வாடுறா. 10 ரூபா பேசல பாதார விட்டாரு பாரு. பெரிய ஆளு நீ. எவ்வளவு கண்டுபிடிக்க முடியாது தலைவா. மகனே, இதெல்லாம் நடிப்பாடா? நான் நிஜமோ என்னமோ நினைச்சு பயந்துட்டேன்டா. கரண்ட் கட் ஆனதுக்கு என்ன சொன்னான் பாவன்? இப்ப பாத்தியா, ஆண்டவனா பார்த்து அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டான். பொய் சொன்ன வாய்க்கு எவனோ சூனியம் வச்சுட்டாமா. நானே இது காலைல வலிப்பு வந்தது துப்ப ஆரம்பிச்சாங்க. இப்ப சாயந்தரம் ஆயிடுச்சு, இன்னுமா துப்பின்னு இருப்பாங்க? முண்டா காலையில வலிப்பு வந்த வீடியோவை சாயங்காலம் வரைக்கும் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்கடா. இது கூட தெரியலையா உனக்கு?
என்ன முத்தையா, குடும்ப பகையெல்லாம் அரசியலுக்குள்ள கொண்டு வர? குடும்ப பகைன்னு இதை நான் நினைச்சிருந்தா உன்னை எப்போ கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டியிருப்பேன். அதான் வருமான வரித்துறைய வீட்டுல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டியே. ஆனா எத்தனை பேர் வந்தாலும் நான் அசர மாட்டேன். பார்த்தல்ல என் நடிப்ப. ஆபீசர்ஸ் அத்தனை பேரும் மிரண்டு ஓடுனத. நீ வலுப்பு வந்த மாதிரி நடிச்சியே, அதையும் நான் பார்த்தேன். ஊரே பார்த்து காரி தூணு துப்புச்சு, அதையும் நான் பார்த்தேன். நீ பண்ற ஊழல், நீ வாங்குற லஞ்சம் என்னை விட எல்லாமே மேலிடத்துக்கு தெரியும்டா. அவங்க வந்ததுக்கு நான் பொறுப்பு இல்லை. என்னமோ உங்க ஆட்சியில ஊழலே நடக்காத மாதிரி பேசுற. உங்க சித்தப்பன் பெரியப்பன் மேல எத்தனை கேஸ் இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும். பெரிய உத்தம மாதிரி பேசுற. நான் நினைச்சனா உன் மாவட்ட செயலாளர் பதவியை தூக்க முடியும். தூக்கி பாடுறா. நீ மந்திரின்னா நான் சிஎம், நீ சிஎம்னா நான் பிஎம், நீ பிஎம்னா நான் பிரசிடண்ட், நீ பிரசிடண்ட்னா அவர் பேர் என்னடா? டொனால்டு ட்ரம்ப். நீ பிரசிடண்ட்னா நான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப். டொனால்டு ட்ரம்ப். உன்னை மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து மட்டும் இல்ல, ஒரே அடியா மேல தூக்கிடுவேன். தூக்கிடுவியாடா? கண்ட கழுதைகிட்ட எல்லாம் பேசி வச்சுக்கிட்டா இப்பதான் எட்டி ஒதுக்கும். பாம்பத்தே போலாம். ரொம்ப பேசுறான், ரொம்ப பேசுறான். சித்து பாத்துக்கிறான். நீ பார்த்ததுனால தான் அவன் ரொம்ப பேசுறான்னு. டேய் சித்தப்பு, போடா சோப்பு, வாடா சீப்பு. பாம்பத்தே போலாம். உனக்கு வைக்கிறண்டா வேட்டு. சித்தப்பா பெரியப்பா மக்கள் கட்சியின் வேட்பாளராக ஒத்தவோட்டு முத்தையா அறிவிக்கப்பட்டிருந்தார். மத்திய அமைச்சரின் வருகைக்கு பிறகு கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் கூட்டணி கட்சிக்கு ஜி.கே. நகர் தொகுதி ஒதுக்கப்படுவதாக முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஜி.கே. நகர் தொகுதி வேட்பாளராக எக்மோர் அறிவிக்கப்பட்டுள்ளார். டேய் பெத்தா சித்தா, போன வாரம் டெண்டர் விடும்போது எனக்கு தான் சீட்டுன்னு சொன்னீங்க. இப்ப எப்படா மாத்தினீங்க? இதுல என்னைய வேற 2.5 வருஷம் துணை எம்எல்ஏ சொன்னீங்க. இப்ப என்னன்னா கூட்டணி கட்சிக்கு தான் எம்எல்ஏ சீட்டு விளம்பரம் பண்ணிருக்கீங்க. தமிழ்நாட்டுல எப்ப இடைத்தேர்தல் வந்தாலும் அந்த சீட்டை மேலிடத்துக்கு கொடுக்கணும்னு எங்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. சொல்லு தம்பி. அப்புறம் என்ன மயிருக்கு டெண்டர் விட்டீங்க? அனவசரம் பேசாச்சாக்கு. மேலிடத்துல இருந்து வந்து கூட்டணிக்கு சீட்டு கேட்டா நாங்க என்ன பண்றது? இங்க ஒரு பெரியப்பா சித்தப்பா இருக்கிற மாதிரி அங்க ஒரு பெரியப்பா சித்தப்பா இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். பிரச்சனையை புரிஞ்சிக்க முத்தையா. நாம மாட்டேன்னு சொல்லலாம், சொன்னா நாம தான் மாட்டிக்குவோம். அடுத்து எம்பி எலெக்ஷன் வருது. 40 சீட்டுக்கு 400 கோடி ரூபாய் கொடுப்பானுங்க. விட்டுற முடியுமா? சொல்லு. பெத்தா, அந்த கட்சியில நீங்க யாருக்கு சீட்டு கொடுத்திருந்தாலும் நாங்க வருத்தப்பட்டிருக்க மாட்டோம். என் வீட்டுல எச்சி சோறு தின்னுட்டு இருந்த நாய் போன வாரம் தான் அந்த கட்சியில போய் சேர்ந்திருக்கு. அவனுக்கு சீட்டு கொடுத்திருக்கீங்க, அது எனக்கு வருத்தமா இருக்காதா? பெத்து, உங்க யூரின் பை அடிக்கடி மாத்திர மாதிரி கட்சியோட கேண்டிடேட் பேர் அடிக்கடி மாத்தாதீங்க. முத்தையனை விட அந்த பாம்பு புத்தலை பெரிய ஆளா போயிட்டான் உங்களுக்கு. அவனை மட்டும் எலெக்ஷன் நிக்க வச்சீங்க, டெபாசிட் கூட வாங்க மாட்டான். கட்சியோட மானம் மரியாதை எல்லாம் கப்பலேறி போய் பாத்துங்க. நீ சொல்ற மானம் வெக்கம் சூடு சொரணை இதெல்லாம் இல்லாம அந்த எக்மோர் ஒரு காரியம் பண்ணான். அந்த காரியத்தை நீயோ முத்தையாவோ பண்ண முடியுமா சொல்லு? அப்படி அவன் என்ன கிழிச்சான்னு சொல்லு, நாங்க 2 பேரும் சேர்ந்து கிழிக்கிறோம். சொல்லியா கிழிக்கிறோம்? அதை சொல்ல முடியாது. சிசிடிவியை போடுறேன், நீங்களே பாத்துங்க. பாயா எக்மோர், என்ன அரேட்டர் ரோட வந்திருக்க? பீச்சில சுண்ட கஞ்சி குடிக்கலாம்னு போனோம். டக்கு நீங்க போன சின்ன பாயில வச்சு வந்துட்டோம். டெல்லிய ஒரே நைட்ல அசத்திட்ட போல இருக்கு. அவங்க மதிக்கிறாங்க, நீங்க மிதிக்கிறீங்க. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் பெரியப்பா. உங்க காலகட்டம் எல்லாமே தான் பொண்ணு படிக்குது. மர்மம் ஆவணுமா? தண்டா பெரியப்பா, நீங்க 1000 வருஷம் ஆம மாதிரி வாழணும் பெரியப்பா. அது என்னது இடுப்புல பாகைச்சாரா? அதை விடு. நம்ம கட்சியில சித்தப்புக்கு தான் அதிக செல்வாக்குன்னு தெரியும். அவர் கால்ல விழு. ஐயோ, சித்தப்பா கால்ல விழுந்தானே சித்தி 10 வருஷமா சீரியஸா இருக்காங்க. செய்ய முடியுமா எல்லாம் நீங்க? ஓ, இந்த மானகட்ட வேலையெல்லாம் நாங்க செய்ய முடியாது. அதைத்தானே நானும் சொன்னேன். என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க? வாங்கல. இத நாங்க ஒத்துக்க மாட்டோம். முத்தையனை சீட்டு கொடுக்கணும் நீங்க. அமைதி, அமைதி. முத்தையா, நாளைக்கு பூரா எம்எல்ஏவையும் ஓட்டு போட சொல்லுவோம். ஆதரவு அதிகமா இருந்தா உனக்கு தான் சீட்டு, ஆதரவு எங்களுக்கு அதிகமா இருந்தா எக்மோருக்கு தான் சீட்டு. சம்மதமா? யோ, எனக்கு 60 ஓட்டு இருக்கு, உனக்கு 30 ஓட்டு தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு ஓட்டு எடுப்பு? முறைன்னு ஒண்ணு இருக்குல்லங்க. என்ன முறை நோரை? யாரையும் பேச விட மாட்டாரு. இந்த அநியாயத்தை நாங்க ஒத்துக்க மாட்டோம். டெண்டர் விட்டபடி முத்தையனுக்கு தான் நீ சீட்டு கொடுக்கணும். சரி, அண்ணன் ஒத்துக்கிட்டாரு. யோ, நான் எப்பயா ஒத்துக்கிட்டேன்? ஒத்துக்கிட்டீங்க. சரி, ஒத்துக்கிட்டேயா. போதுமாப்பா. பெத்து சித்து அண்ணன் ஒத்துக்கிட்டாரு. வாக்கெடுப்பு எடுத்துங்கயா.
போற போக்க பார்த்தா முத்தையாவுக்கு தான் ஆதரவு அதிகமா இருக்கு மாதிரி தெரியுது. நாம கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தா தான். நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன். வேடிக்கை மட்டும் பாருங்க. ஆஹா, இந்த பிகிரி எல்லாம் பாஸ் பண்ணு. குடே குடே பின்னாடி இருக்குதா குடே. என்ஜாய் என்ஜாய். மைசன் கம் ஹியர். பைசன் கூப்பிடுறாரா. இந்தா இந்த பேக் ஓவனையும் மகளிர் அணியிட்ட கொடு. எங்களுக்கு போட்டோ பொம்பளை போட்டோ வச்சு நீ என்னமா பண்ண போற? நாளைக்கு பாத்துக்கலாம் விடு. ஆமா மகளிர் அணிக்கெல்லாம் போட்டி வந்துருச்சா? ஓகே ஓகே.